நிறைவின் தேவனே நிறைந்த நதியா தாகம் தீர்த்தி வறண்ட கானகமா இந்த புவியே இருண்ட பாதை நான் கடந்து வறண்ட கானகமா இந்த புவியே இருண்ட பாதை நான் கடந்திடவே வறண்ட கானகமா இந்த புவியே இருண்ட பாதை நான் கடந்திடவே வறண்ட கானகமா இந்த புவியே. அல்லேலூயா அல்லேலூயா போட்டா நீ பாட்டு சொல்லிட்டேன் மைமண்டாது ரொம்ப கவனமா குடித்து அல்லேலூயா போட்டா நிப்பாட்டு. வறண்ட கானகமா நான் இந்த புவியே. தேவனுக்கு மகிமை உண்டாகும். வறட்சியான நிலவரம் எப்படி வறட்சி வறண்ட கானகம் வறண்ட பூமி வறண்ட வாழ்க்கை வெறுத்து போன வாழ்க்கை. சி இதெல்லாம் வாழ்க்கையெல்லாம் இது சமுதாயத்தில் வாழ்ந்தா நல்லா வாழணும். நல்லா வாழ்ந்தா நல்லா வாழணும். இதெல்லாம் வாழக்கூடாது. சில சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா வாழ்ந்தா நல்லா வாழையா நல்லா வசதியாக வாழணும் கெத்தாக வாழணும். சும்மா எப்போ பார்த்தாலும் வருமே அந்த குச்சியை வச்சு தம்பி இதெல்லாம் வாழ்க்கையா என்ன வாழ்க்கை. சில வாழ்க்கையை வெறுத்துரும். எப்படி வாழ்க்கையை கஷ்டப்பட போட என்ன வாழ்க்கைடா ஏன் தான் போகிறதுன்னு தெரியல வாழ்த்தோடு செத்துலாமான்னு இருக்கு. என்ன வாழ்க்கைடா இது எப்படி சொல்கிறது இப்போ கேட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா வாழ்ந்தா நல்லா வாழ்க்கணும். நல்ல வேலை இல்லை சாப்பாடு இல்லை குடும்பத்தை பார்க்க முடியல ஒரு வருமானம் இல்லை ஒரு நல்ல வீடு இல்லை ரோட்டில் படுக்க வேண்டியதாக இருக்குது. நானும் அந்த பாதையெல்லாம் போனேன் ரோட்டில் படுத்துருக்கேன். என் மனைவி நான் பிறந்த குழந்தை அப்போ எல்லாம் வறண்ட காலம் எப்படி நாங்கள் ஊழியத்தின் பாதையில் ரோட்டில் படுத்திருக்கோம். இன்றைக்கி தான் இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வெளிச்சம் இரண்டு பாதையை மாற்றிடாது. அல்லேலூயா இதுதான் சாட்சி. வறண்ட வறண்ட வறட்சியான வாழ்க்கையை மாற்றி செழிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா வீடு இல்லை இதை போல பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை போல பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களாம் வசதியாக இருக்கிறான். நல்லா ஜிக்கி ஜிக்கி ஜிக்கின்னு வாங்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம். அன்னைக்கு என் கஷ்டத்தில் யாரும் உதவும் வரல. அன்னைக்கு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்லை தங்க வீடு கிடையாது. பிளாட்பாரத்தில் படுத்துருந்த குழந்தைய வச்சு எப்படி கவனிங்க குழந்தைய வச்சு பிளாட்பாரம் வறண்ட கானகம். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ யாராவது வந்து ஐயா பாசையா சைக்கியமா அப்படின்னா எப்படி இருக்கும்? அட பாவி நானே ரோட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்கிற குழந்தைய வச்சு பால் வாங்கி கொடுக்குற வழியில் சௌக்கியமானு கேட்குறேன். எப்படி இருக்கும்? அதான் வறட்சி. அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். பல நாளாக சாப்பிடாம தங்க வீடு இல்லாமல் மழை காற்றுல பிளாட்பாரத்தில் இருக்கிற என்ன பார்த்து சௌக்கியமானு கேட்குறிய உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும். வரமா வரதா? ஆனால் தேவன் நடத்துகிறார். கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை. அல்லேலூயா அந்த பாதையில் நம்ம போனால் தான் அந்த வறண்ட கானகத்தை பற்றி நம்ம பாடவும் முடியும் அதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா இப்போ அதே நிலைமையில இல்லையே வறட்சியை செழிப்பாக்கிட்டார்ல. வறட்சியை செழிப்பாக்கிட்டா செழிப்பான ஒரு அனுபவம். விட்டுங்க ஜாலியாக விளையாட்டோம் அதை விட்டுங்க. வறட்சிகளை மாற்றுகிறவர். உன் நிலைமைகள் மாறும் உன் சூழ்நிலை மாறும் உன் கஷ்டங்கள் மாறும் உன் கடன் தொல்லைகள் தீரும் உன் வியாதிகள் தீரும். நீ ஐயோ வாழ்க்கையே வெறுத்திருக்கிறாயா உன் வெறுப்பான சூழ்நிலையை மாற்றுவார். நீ வேலை வெட்டி இல்லாமலே வருமானம் இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறாயா அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார். வறண்ட கானகமா இந்த புவியில் இரண்ட பாதையை நான் கடந்தேன். இரண்ட பாதையில கூட கடந்து போகலாம். உன் இரண்ட பாதையை உன் வேதனையான வாழ்க்கையை இருட்டு வெளியே வராம அந்த கனகா இன்னும் வெளியே வரல. அவங்க யார் போய் கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே பூட்டிட்டு இருக்கிறாங்க. வீட்டை விட்டே வெளியே வரதில்லை. வாழ்க்கையை வெறுத்து போச்சு. உன் வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கிறியா உன் வாழ்க்கை வெறுத்து போச்சா உன் நிலைமை சூழ்நிலை சரியில்லையா ஆண்டவர் நிலைமையை மாற்ற வல்லவர். அல்லேலூயா நீ எப்படி எந்த வழியில போட்டு எனக்கு வழியே தெரியலையே நான் ஒரு வழியில போலான்னு நினைக்கிறேன்
அந்த வழியில நான் எப்படி போறதுன்னு தெரியலையே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டா. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. நீ வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாயா? வாசிங்க அந்த பாயிண்ட. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள். எரேமியா 6:16. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு அது நடங்க. போதும், நிப்பாடுங்க. வழிகளில் நின்று வழி தெரியாம நிக்கிறியா? இந்த நிலைமை எப்படி மாறும்? எனக்கு ஒரு நல்ல வழி கடவுள் காட்ட மாட்டாரா? எனக்கு ஒரு நல்ல வழி திறக்க மாட்டாரா? என் நிலைமை சரியில்லையே, நான் வறண்ட வழியில போயிருக்கிறேனே, என் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறது, என் நிலைமை சரியில்லையே. வறண்ட காலமா இந்த புவியில இருண்ட பாதையில நீ போயிட்டாய். உன் வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது. நீ நிம்மதி இல்லாம இருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற. இந்த நிலைமையை யார் மாற்றுவார்கள் என்று நீ ஒருவேளை நீ தவித்துக் கொண்டிருக்க